கிரிமினல் ப்ரொசீஜர் கூட பிஎன்எஸ்எஸ் ஆக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த ரீப்ளேஸ் பண்ண ஆக்டில் பெயில்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பெயில்னா என்ன அப்படிங்கிறத எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெயிலுங்கிற வேர்டு வந்து எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நபரை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்னு அந்த நபரை வச்சுருக்காங்க. இன்னும் அவரை வந்து அக்யூஸ்ட், அதாவது குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் சஸ்பெக்டட் பர்சனாக அவங்க இருக்காங்கங்கிற கான்செப்டில் பெயிலுங்கிற கான்செப்ட் உள்ளே வரும். அதுவும் பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிள் அஃபென்ஸாங்கிறத பொறுத்து தான் அந்த பர்சனுக்கு பெயில் கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும். ஃபஸ்ட்டு ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிள் அஃபென்ஸான்னு எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, அந்த குற்றம் வந்து கொடிய லெவலில் நடந்த குற்றமா இல்லைனா எளிய லெவலில் இருக்கக்கூடிய குற்றமானு பார்ப்பாங்க. அதாவது இந்த பெயிலபிள் அப்படிங்கிறதுல வந்து காக்னிசபிள் அஃபென்ஸு, காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அந்த மாதிரி நிறைய விதமாக இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களை அவமதிக்கிறது, திட்டுறது, சின்ன சின்ன சண்டைகள் நடக்கிறது, தவறான தகவலை வந்து அளிக்கிறது, அவதூறு பேசுகிறது, இது எல்லாமே சின்ன குற்றங்களில் வரும். அதை வந்து பெயிலபிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மாதிரி காசிங் ஸ்மால் ஹர்ட், பப்ளிக் நியூசன்ஸ், இந்த மாதிரி ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், இது எல்லாமே எளிய லெவலில் நடக்கக்கூடிய குற்றங்கள் தான். இதுக்கு வந்து ஈஸியாக பெயில் வந்து கிடச்சிரும். இதே கொடிய லெவலில் இருக்கக்கூடிய குற்றம்னு சொல்லுவாங்க. பெரிய லெவலில் இருக்கக்கூடியது கிரீவியஸ் ஹர்ட்டு, மர்டர், ரேப்பு, கிட்னாப்பு, அட்டெம்ப்ட் மர்டர், டவுரி டெத்து, சீட்டிங்கு, இந்த மாதிரி நடக்க பெரிய அஃபென்ஸ் எல்லாத்துக்குமே பெயில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதான் அதுலேயே நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கும் பெயில் கொடுக்கறது வந்து நீதிமன்றத்தோடைய விருப்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டிஸ்க்ரிஷனரி பவர்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெயிலபிள் அஃபென்ஸுக்கு பெயில் கேட்கக்கூடியது வந்து அந்த சஸ்பெக்டட் பர்சனுடைய ரைட்ஸில் வந்து இது இருக்குது. பெயில் கேட்குறது சஸ்பெக்டட் பர்சனுக்கு பெயில் ப்ரொவைட் பண்ணுறது, அது கோர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷனாகவும் இருக்கலாம். இந்த பெயிலபிள் அஃபென்சஸை பற்றி சொல்கிறது தான் பிஎன்எஸ்எஸ் ஆக்டோடைய செக்ஷன் 478. நான் பெயிலபிள் அஃபென்சஸ்னு எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் செக்ஷன் 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் அண்டர் ட்ரையல் ரிலீஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் செக்ஷன் 479 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்சஸ்க்கு பெயில் ப்ரொவைட் பண்ணுறது கோர்ட்டுடைய விருப்பத்தை சார்ந்ததுன்னு பார்த்தோம். இதில் அது அந்த அக்யூஸ்டு பர்சன், அதாவது சஸ்பெக்டட் பர்சன்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு விமனாக இருந்தால், ஒரு கேர்ளாக இருந்தால், இல்லை அது வந்து ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிக் பர்சன், அந்த மாதிரி ஓல்டு பர்சன், இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, இவங்களுக்குன்னு சில சலுகைகள் வந்து கோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போது பெயில்னால் என்ன, பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்ன, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்னன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது இந்த பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது இந்த பெயில் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நிறைய டைப்ஸ் வருது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெகுலர் பெயில். இந்த ரெகுலர் பெயிலுங்கிற கான்செப்ட் வந்து நார்மலாக பெயிலுங்கிற கான்செப்டில் எப்படி ப்ரொசீஜர் இருக்குமோ அதே தான், சேம். ஃபஸ்ட்டு அந்த சஸ்பெக்டட் பர்சனை வந்து 15 டேஸ்க்கு ரிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போது ஜெயிலில் அந்த பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனை வந்து முறைப்படி ஷூரிட்டி போட்டு பெயிலை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த ரெகுலர் பெயில். ரிமாண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து அவங்க கம்பல்சரி அங்கே இருந்து தான் ஆகணும். இப்போது அந்த பர்சனுக்கு பெயில் கிடச்சிருச்சுன்னா அந்த 15 நாட்களுக்கு முன்னையே அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதாவது பெயிலில் விடுவாங்க. ஒன்று மினிமம் 15 டேஸில் விடலாம், அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பெயில் வந்து கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும். அது மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்னென்னா மேண்டேட்டரி பெயில். இந்த மேண்டேட்டரி பெயிலுங்கிற கான்செப்ட் வந்து எந்த கேஸில் வரும்னா சம்மான் கேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சம்மன் அனுப்பி வர வைக்கிறது, அந்த சம்மன் கேஸில் வந்து இது வரும். அதாவது பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கணும், நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும், அதாவது சிம்பிள் லெவலான ஒரு இதுக்கு வந்து பெயில் அப்படிங்கிறத வந்து ஒரு லீகல் ரைட்டாக வந்து கன்சிடர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பெயில் என்னென்னா இன்டரிம் பெயில். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனில் இவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். ஒன்று அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் இருக்க யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன், இவங்க வந்து கண்டிப்பாக பெயிலில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டாயத்தில் அந்த 15th டே அப்புறம்லேருந்து 90 டேக்கு முன்ன வரைக்கும் இருக்க டைம் கேப்பில் அவங்க வந்துட்டு போயிடுறது, உடனே வந்துட்டு போயிடணும். அது வந்து
அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 days அவங்க வந்துட்டு போகிற மாதிரி, இல்லை 5 days அவங்களுக்கு லீவு கொடுத்து வர மாதிரி, 7 days அந்த மாதிரி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எதில் எத்தனை நாள் போட்டிருக்கு 3 days 5 daysங்கிறத மட்டுமே அவங்க வந்து அந்த பெயிலபிள் டேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறது தான் இன்டரிம் பெயில். ஆஃப்டர் அந்த லீவுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அவங்க ரிட்டர்ன் வந்த இடத்துக்கே போயிடணும். இந்த கான்செப்டை பற்றி சொல்கிறது தான் இன்டரிம் பெயில். அடுத்து வரக்கூடியது தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டாக இந்த பெயிலுங்கிறதுல வருது. இதை பற்றி சொல்கிறது செக்ஷன் 482 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட். தமிழில் பார்த்தோன்னா முன் ஜாமீன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அஃபென்ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இந்த அஃபென்ஸில் இவங்களை இழுத்து விட்டுருவாங்களோ, இவங்களை மாட்டி விட்டுருவாங்களோன்னு அவங்களுக்கே ஒரு டவுட் வரும். அப்போது அந்த இதில் இருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்ஜாமீன் அப்ளை பண்ணி எடுத்து வைப்பாங்க. அதை தான் செக்ஷன் 482ல் தெளிவாக சொல்லியிருக்கு. பட் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை வந்து வழங்கக்கூடியதுக்கான முழு ரைட்ஸும் எங்கே இருக்குன்னா செஷன் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் மட்டும்தான் இதை பெற முடியும். அதாவது பிஃபோர் அரெஸ்ட் ஆகிருவோமோ அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னதாகவே அந்த அப்ஸ்காண்ட் டைமில் வந்து இதை எடுத்துப்பாங்க. இது வந்து நான் பெயிலபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். அது மாதிரி நார்மல் பெயிலபிள் அஃபென்ஸ் அந்த கான்செப்டில் வந்து இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற கான்செப்ட் வந்து வராது. இதை சொல்கிறது தான் செக்ஷன் 484 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட். ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி இதுக்கு வந்து இந்த பெயில் வாங்குறதுக்கு எலிஜிபிள் எங்கே இருக்குன்னா செஷன் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு கேட்கலாம், இல்லைன்னா ஹை கோர்ட்டில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் சார்ஜ் வந்து இவர் மேலே இல்லை, பட் சேஃபுக்காக இவங்க வந்து இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிவில் கேஸில் வந்து நம்ம கேவியட் பெட்டிஷன் பார்த்துருப்போம். ஸோ அதில் எப்படி கேவியட் பெட்டிஷனுங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அது மாதிரி இந்த கிரிமினல் சைடை பொறுத்த அளவில் ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற கான்செப்ட் வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை வந்து இஷ்யூ பண்ணுறதுங்கிறது அந்த க்ரைமோடைய நேச்சரை பொறுத்து தான் அவங்க கொடுக்குறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும். இவங்களுடைய இப்போது பெயில் அப்ளை பண்ணுற பர்சனை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க. இவங்க மேலே இதுக்கு முன்னக்கூட்டி எஃப்ஐஆர் ரெக்கார்டு எதுவும் இருக்குதா, இல்லை அந்த சிச்சுவேஷனில் வந்து எதுவும் சீரியஸான ஒரு நேச்சர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்களுக்கு அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இதை பற்றி முக்கியமான ஒரு கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. குர்பாக் சிங் ஷிபா விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பெயில் அப்படிங்கிறத வந்து ஒரு லீகல் ரைட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பெயில் என்னென்னா கண்டிஷன் பெயில். பெயிலில் வந்துட்டு போகிறவங்களுக்கு வந்து கண்டிஷன் கொடுப்பாங்க. ஊரை விட்டு போகக்கூடாது, காலையில் வந்து சைன் போடணும், இந்த டைமுக்கு வந்து சைன் போட்டிருக்கணும். இந்த மாதிரி ஹானரபிள் கோர்ட் வந்து என்னன்னாலும் பண்ண சொல்லுவாங்க, என் கண்டிஷனாக என்னன்னாலும் போடுவாங்க. அதை அவங்க பண்ணுறது தான் கண்டிஷன் பெயிலுங்கிற கான்செப்டில் வரக்கூடியது. அடுத்து மோடிஃபிகேஷன் பெயில். கண்டிஷன் பெயிலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரையில் வேணும்னா அந்த கண்டிஷனை வந்து மோடிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணுறது தான் மோடிஃபிகேஷன் பெயிலுங்கிற கான்செப்டில் வரக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போது ஒரு பர்சனை கண்டிஷன் பெயிலில் விட்டுருக்காங்க. 30 நாள் தொடர்ந்து அவன் காலையில் வந்து சைன் போடணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கையில் ஃபஸ்ட்டு 20 days வந்து அவர் கரெக்டாக வந்து மாடிஃபிகேஷன் அதாவது கண்டிஷன் பெயிலில் ஃபாலோ பண்ணுறாரு. 20 days கரெக்டாக கையெழுத்து போட்டுருந்தாரு. அப்போது அவர் வந்து கொஞ்சம் ஹானரபிள் கோர்ட்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு வெளியூர் போகிற மாதிரியோ, இல்லை என் சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு ரீசனோட இந்த மாதிரி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த மாடிஃபிகேஷன் அந்த கண்டிஷன் பெயிலை மாடிஃபை பண்ணி வாங்கிப்பாங்க. ஒன்று அந்த ரிமைனிங் இருக்க 10 days வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவர் கேட்குற டைம் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த டேஸ்லேருந்து இந்த 21st day வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது தான் மாடிஃபிகேஷன் பெயிலுங்கிற கான்செப்டில் வருது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கேன்சலேஷன் பெயில். கேன்சலேஷன் பெயிலுங்கிற கான்செப்ட் வந்து எப்போ வரும்னா இது வந்து நிறைய டைப் ஆஃப் பெயிலில் வந்து இது யூஸ்ஃபுல் அதாவது அப்ளை ஆகும். எப்படின்னா ஒரு பர்சனுக்கு பெயில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அந்த பர்சன் அந்த பெயிலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கண்டிஷன் பெயிலில் பார்த்தோம், டெய்லி அவங்க அந்த டைமுக்கு வந்து ஆஜராகணும், சைன் பண்ணணும், ஹியரிங்க்கு வரணும், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் கண்டுக்காமல் அந்த கண்டிஷன் பெயிலையே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் கோர்ட் வந்து அவருக்கு கொடுத்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணிடும். அதை தான் கேன்சலேஷன் பெயிலுங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்குறோம்.
ஒரு அஃபென்ஸை பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் எப்படி அவங்களுக்கு பெயில் கிடைக்கிது, நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் எப்படி பெயில் ரிஜெக்ட் ஆகும், எப்படி பெயில் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம்.